ஓகே, கமெண்ட்ஸில் நிறைய வந்து லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மணல் மேடு இருக்குது இல்லையா, இந்த மணல் மேடை நான் ரொம்ப சுகூராக கிராஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங், அதாவது கற்றுக்கின புதுசுலேயே வந்து இதெல்லாம் வரும்ன்றது நம்ம கரெக்டாக கேரண்டியாக சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமாக புரிஞ்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் வந்து லேட்டாக தான் வரும். லேட்டாக வரவங்களுக்கு எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம், எனக்கு இன்னும் வரலையே அப்படின்றத ஃபீல் பண்ணாதீங்க. அது நீங்கள் ரெகுலராக ஓட்ட தான் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் வந்து நான் எட்டி எதுவும் பார்க்கல, ஜஸ்ட் லைட்டாக வண்டியை மெதுவாக உருட்டுறேன், ரொம்ப சுகூராக எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வண்டியை ரொம்ப மெதுவாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து புரியும். லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ஓட்டுறதுக்கு நீங்கள் ஒன்றும் வேகமாக ஒன்றும் ஓட்ட போகிறது கிடையாது, ரொம்ப மெதுவாக தான் எடுப்பீங்க. அதாவது ரொம்ப சுகூரான இடத்துல ஓட்டும்போது நீங்கள் ரொம்ப டெட் ஸ்லோவில் தான் நீங்கள் வண்டியை மூவ் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் மெதுவாக ஓட்டும் போதே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர வண்டியில் ஃப்ரண்ட் சென்சாரும் வந்துடுச்சு. அதாவது வண்டி நீங்கள் ஓட்டும்போது அந்த ரிவர்ஸில் எப்படி சென்சார் வேலை செய்தோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் சென்சாரும் சில வண்டிங்களுக்கு வருது. அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் ஓட்டும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியாது. இப்போ இந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நல்லா கவனிங்க. இப்போ நான் மெயின் ரோடுக்கு வரேன். ஃபுல் லெஃப்ட், இது ஃபுல் லெஃப்ட். நான் ரோடை விட்டு கீழே இறங்கல, நான் எட்டியும் பார்க்கல, இந்த லெஃப்ட்லேயே தான் போகிறேன். அங்கே எதிர்க்க ஒரு மரம் வருது பாருங்கள், அதையும் நான் சுகூராக தான் ஓட்டுறேன். நான் வெளியே எட்டி பார்க்கல, ஜஸ்ட் ஒரு தூரத்துலேருந்து ஒரு கணிப்பு தான். இந்த கணிப்பு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வரணும் அப்படின்றது ரொம்ப தப்பு. யாருக்குமே ஸ்டார்டிங்லேயே வராது. நீங்கள் டெய்லியும் எடுக்க தான் இந்த கணிப்பு நீங்கள் கரெக்டாக துல்லியமாக எடுக்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு 20-25 நாள் நீங்கள் கண்டினியூ ஓட்டினா மட்டும்தான் இதை உங்களால் சுகூராக கவனிக்க முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங்கை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ணுறது. அதாவது நான் நல்லா தாங்க ஓட்டுறேன், எனக்கு நிறைய டவுட் இருக்குது, நிறைய ஆப்ரேட்டிங்கில் நிறைய விஷயம் எனக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது, இது எப்படி பண்ணோம், இது எப்படி செய்யணுன்றது எனக்கு புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கான இன்றைக்கான வீடியோ நான் இப்போ போடுறேன். டவுட் வந்து எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை டவுட்டை பற்றி யோசிக்க என்ன ஆகும்னா, நம்ம செய்கிற வேலையை இன்னும் நிறைய தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் அந்த டவுட் எல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு இப்போது நான் உங்களுக்கு அந்த சொல்கிறேன் அந்த ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மொத்தம் 5 கண்ட்ரோல் இருக்குது. இந்த 5 கண்ட்ரோலில் நீங்கள் 5 கண்ட்ரோல் வச்சு நீங்கள் டிரைவிங் பண்ணுறீங்க. என்னென்ன கண்ட்ரோல் பாருங்கள்: ஸ்டீரிங், ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச், கியர். இந்த 5 கண்ட்ரோலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிரைவிங்கே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, இந்த 5 கண்ட்ரோலில் ஒரு கண்ட்ரோலில் உங்களுக்கு கவனம் குறைஞ்சாலும் இல்லை நீங்கள் அதை சரியாக கவனிக்கலைனாலும் உங்களுக்கு டிரைவிங்கில் பாதிப்பு ஏற்படுது. அதாவது தப்பாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. சரி, இப்போது நான் உங்களுக்கு ஸ்டீரிங் நான் எட்டி பிடிக்கலாம், கியர் வந்து நான் எட்டி போடலாம். ஓகே, இவ்வளோதான். ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கவே முடியாது. இந்த ஆக்சிலேட்டரே இல்லாமல் நான் வண்டி எப்படி ஓட்டுறேன்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்டில் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கான கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கிளச், இது 2 மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. கியரு, ஸ்டீரிங், ஆக்சிலேட்டர் என்கிட்ட கிடையாது.
இந்த ஆக்சிலேட்டரே இல்லாமல் வண்டி எப்படி ஓட்டுறது இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துட்றேன். இந்த டிரைவிங் வந்து என்னோட திறமை நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கோ இல்லை நான் இவ்வளோ டேலண்டான ஆள் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கோ என்னோட விளம்பரம் கிடையாது. இப்போது நான் இது ஓட்டுறதுனால நீங்கள் சில டவுட் இருக்கும் உங்களுக்கு. அதாவது இது தேவையா, இது பண்ணணுமா, இது பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிரைவிங்கில் உங்களுக்கான விடை கிடைச்சிரும். ஏன்னா வண்டி ஓட்டும்போது எல்லாருக்குமே வர டவுட்டு என்னென்னா, இந்த கீரில் தான் போகணுமா, இந்த கீரில் இவ்வளோ வேகம் கொடுக்கணுமா, இந்த வேகத்தில் தான் போகணுமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே கண்டிப்பாக, ஏன் நான் கற்றுக்கும் போது கூட எனக்கும் வந்தது தான். அதுக்கு ஆன ஆன்சர் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நீங்கள் டவுட் வந்து நீங்கள் ஃபோனில் கேட்குறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ இப்போ நான் எடுக்கிறேன். இது வீட்டில் யாரும் கண்டிப்பாக தயவுசெய்து பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா என்கிட்ட லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் இருக்குது, அதனால் நான் இதை செய்கிறேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன், ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடுறேன், ரோடையும் காமிக்கணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு இந்த பிரேக் பாருங்கள், நான் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இப்போது கிளச்சை நான் எடுக்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். கிளச்சை எடுத்த உடனே ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷனாண்ட கிளச்சை நிறுத்தி நிதானமாக அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஸ்டேரிங் வந்து நீங்கள் எடுத்த உடனே அதிகமாக வளைக்க தேவையில்லை. வண்டியோட டைரக்ஷனை நல்லா கவனிங்க. பாருங்கள், நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, என்கிட்ட ஆக்சிலேட்டரே கிடையாது. இப்போ இது ஃபர்ஸ்ட் கியர். இப்போ நான் செகண்ட் கியர் மாற்றுறேன், நல்லா கவனிங்க. கிளச்சு செகண்ட், கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன், வண்டி நிற்க விடலை. என்ன கொஞ்சம் லைட்டாக வைப்ரேஷன் வரும், அந்த வைப்ரேஷனாண்ட நீங்கள் கிளச்சை முழுசாக எடுத்துடக்கூடாது. இது நீங்கள் டிரைவிங் சீட்டில் உட்காந்து பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் லெஃப்ட் சைடில் வந்து உட்காந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது செகண்ட் கியருக்கான வேகம், ஆக்சிலேட்டரே இல்லாமல். இப்போ பாருங்கள், தேர்ட் கியர் போட்ட பிறகும் அந்த ஆக்சிலேட்டரே இல்லாமல் நீங்கள் கிளச்சை மட்டும் ஹோல்ட் பண்ணாலே போதுமானது. இது தேர்ட் கியருக்கான வேகம். ஃபோர்த்தும் போடுறேன் பாருங்கள், இது ஃபோர்த்து கியர். கிளச்சை தேர்ட் கியரில் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிங்களோ அதை விட கொஞ்சம் நேரம் அதிகமாக ஹோல்ட் பண்ணணும் கிளச்சை. பாருங்கள், ஸ்டேரிங் நான் வந்து ரொம்ப அதிகமாக வளைக்கல, சும்மா ஜஸ்ட் லைட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே லெஃப்டில் உட்காந்து எவ்வளோ கூலாக இருக்கேனோ அதில் பாதி உங்களுக்கு அந்த டிரைவிங் சீட்டில் இருந்தாலே போதுமானது. மெயின் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நீங்கள் செய்கிற வேலையை கவனிக்க முடியும், நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் கிளியராக செய்ய முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் ஃபோர்த் கியரில் போயிட்டுருக்கேன், எனக்கு வண்டி இடிக்கலை, லெஃப்ட்டு போகல ரைட் போகல, ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது. என்ன இந்த மாதிரி மேடு வரும்போது கொஞ்சம் வண்டி திணற மாதிரி போகும். அந்த திணற இடத்துல மட்டும் நீங்கள் கிளச்சை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வண்டி மூவ் பண்ணிடலாம். ஓகே, நான் எதுவுமே பண்ணல. அதாவது இங்கே பாருங்கள், அங்கேயும் பாருங்கள், ரோடையும் பாருங்கள். ஃபோர்த்து கியரில் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஃபிஃப்த்து கியர் ட்ரை பண்ணலாம், ஆனால் ஃபிஃப்த்து கியரில் கண்டிப்பாக வண்டி உதறும். ஏன்னா ஃபிஃப்த்து கியரில் குறைந்தபட்சம் வேகம் நீங்கள் 50 கிலோமீட்டரில் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். இந்த 4 கியர் தான் வந்து நீங்கள் நார்மலாக எல்லா வண்டிக்குமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கியர் பார்த்தீங்கன்னா இந்த 4 கியர் தான். நீங்கள் 4 கியரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கியர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் கியரும் இந்த 5th கியரு 6th கியரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தானாகவே வந்துடும். இந்த 4 கியர் மட்டும் நீங்கள் தெளிவாக எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணுன்றத நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க.
இதுக்கு நம்ம போய் பஜாரில் ஓட்டணும், ரொம்ப பெரிய டிராஃபிக்லலாம் ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. வண்டியும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறது தான் வண்டி கேட்கும். இப்போ பாருங்கள், இந்த வண்டியை நான் முழு கண்ட்ரோலில் நான் வச்சுட்டு இருக்கேன், என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது வண்டி. ஆனால் வண்டி பாருங்கள் கிளியராக போயிட்டுருக்கு, எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. என்ன இந்த லைட்டாக அந்த லெஃப்ட் ரைட் வர்றதுக்கு காரணம் வந்து ரோடோட மட்டம் சரியில்லைன்றதுனால தான் அந்த லெஃப்ட் ரைட்டு, இல்லைன்னா அது கூட உங்களுக்கு கிளியராக தான் போகும். இப்போ நான் வண்டியை ஓரமாக நிப்பாட்டி இதுலேயே நான் வண்டியை யூ டர்ன் பண்ணியும் காமிச்சிட்றேன். இந்த லெஃப்ட் சைட்லேருந்தே நான் உங்களுக்கு யூ டர்ன் பண்ணி காமிச்சிட்றேன். நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நான் வண்டியை லெஃப்ட் சைடு வண்டியை ஓரமாக நிப்பாட்டுறேன், கவனமாக பாருங்கள். ஜஸ்ட் லைட்டாக கிளச்சை அழுத்தி மெதுவாக வண்டியை ஓரம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஓரம் வந்த பிறகு ஸ்டேரிங்கை நேராக்கிட்டு இப்போ ஸ்டாப். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வண்டி வந்து ஓரமாக நிப்பாட்டிருக்கேன். இப்போ நம்ம யூ டர்ன் பண்ணலாம். யூ டர்னுக்கு ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன். ஸ்டேரிங்கை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் ரைட்டில் ஃபுல்லாக யூ டர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் எவ்வளோ கேப் இருக்குன்னு கவனிங்க. அங்கே ரோட்லேருந்து கீழே இறங்குமா இறங்காதான்றதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. சப்போஸ் அங்கே இறங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே லெஃப்ட்டு ஒரு ஆஃப் டர்ன் எடுத்துருங்க. அப்படி லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரைட்டில் போகாது அதிகமாக. இப்போ நான் லெஃப்ட்டு எடுத்துட்டேன். இப்போ ரைட் ஒரு சுற்று, வண்டி நிற்காமல் இருக்கணும். ஓகே, இன்னும் ஒரு சுற்று முடிஞ்சது. இப்போ நான் கிளச்சை முழுசாக ரிலீஸ் பண்ணிட்டேன். யூ டர்ன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நீங்கள் இங்கிருந்தே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க. இப்போ லைட்டாக லெஃப்ட்டு கொஞ்சம் ஸ்டடி. இப்போ நேர் பாயிண்டில் இருக்குது. சேம் அதே தான். இப்போ நான் மறுபடியும் செகண்ட் கியர் போடுறேன், பாருங்கள். செகண்ட், ஓகே, தேர்ட், ஓகே, ஃபோர்த், அவ்வளோதாங்க. முடிஞ்சது. இப்போ இந்த 4 கியர் போட்டாச்சும் என் காலை கொஞ்சம் பாருங்கள். நான் கிளச்சை முழுசாக விட்டுட்டேன். அந்த பக்கமும் எதுவும் கிடையாது, இந்த பக்கமும் நான் ஆப்ரேட் பண்ணல. ஸ்டேரிங்கை மட்டும்தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸ்டேரிங்கை மட்டும்தான் நான் ஜஸ்ட் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 5 கண்ட்ரோலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வண்டியை ஓட்டுறீங்க, அவ்வளோ பயத்தோடு நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க. நான் என்கிட்ட வெறும் இந்த 4 கண்ட்ரோலில் தான் வச்சு நான் வண்டி லெஃப்ட் சைட்லேருந்து நான் மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த வண்டியை நீங்கள் மொத்த கண்ட்ரோலும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது கிளியராக உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் வெளியே அந்த லெஃப்ட் கேட்குறீங்களா, லெஃப்ட் சுகராக ஓட்டுறது, ரைட் சுகராக ஓட்டுறது, இந்த வண்டியோட லென்த்து அகலம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுங்க. அதனால் நீங்கள் கற்றுக்கும் போதே உங்களுக்கு டவுட் வர்றது பிரச்சனை இல்லை, கரெக்டு தான். வர்றது கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் அந்த டவுட்டை நீங்கள் முன்னாடியே அதிகமாக அட்வான்ஸாக யோசிக்காதீங்க. அதை நம்ம போக 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 அதுக்கான ஆன்சர் எல்லாமே டிரைவிங்கில் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் டவுட் கேட்க வேணான்னு சொல்லலை, டவுட் கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த டவுட்டே நீங்கள் லாக் பண்ணிக்காதீங்க, அதே இடத்துல இருக்காதீங்க. அதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆகுங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்க, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைடில் உட்காந்து ஓட்டுறது எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, டிரைவர் சீட்டில் வண்டி ஆள் இல்லாதனால. அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
இப்போ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் எல்லாம் உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிரைவிங்கில் உங்களுக்கு அதிகமான கண்ட்ரோல், ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கிளச்சு, இது 2 தாங்க. இது 2ம் நீங்கள் நல்லா முழுசாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த கீரு இதெல்லாம் வந்து நம்மளோட தேவைக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்க வேணாம். ஸ்டேரிங் வந்து வெளி கண்ட்ரோலு, அதை நம்ம வெளியில் பார்த்து ஓட்டுறது. இந்த கீரில் அதிகமான கவனம் கொடுக்காதீங்க. கீர் வந்து நம்மளோட தேவைக்கு தான், அது நமக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர அதுக்கு நமக்கு மேலே போகக்கூடாது. அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்டும் போது அந்த வண்டியின் முழு கண்ட்ரோலும் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னாலே நீங்கள் டிரைவிங்கில் 90% ஜெயிச்ச மாதிரி தான். நீங்கள் சொல்கிறது தான் வண்டி கேட்கணுமே தவிர வண்டி சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாது. ஏன் ஆஃப் ஆச்சு, ஏன் வண்டி போகலை, ஏன் அடிக்கடிக்கு இந்த ஃபால்ட் வருது, அதுக்கான கேள்வி எல்லாம் வந்து நீங்கள் கவனிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் கவனிக்க மறந்துட்டாலோ இல்லை சரியான முறையில் அதை கவனிக்கலைனாலோ தான் அந்த ஃபால்ட்டு வருமே தவிர தானாக கண்டிப்பாக அந்த ஃபால்ட்டு வராது. இப்போ உதாரணம், நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, வண்டி ஆஃப் ஆகுது, அடிக்கடி ஆஃப் ஆகுதுக்கு காரணம் என்ன? கிளச். நீங்கள் அப்போது கிளச்சில் அதிகமான கவனம் கொடுக்கலன்னு அர்த்தம். கிளச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஃபால்ட்டு அரெஸ்ட் ஆகிடும். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, சரியான கீர் மெத்தட் எனக்கு புரியல, கீர் தப்பாக விழுது அப்படின்னா எந்த கீர் எங்கே இருக்குன்றத நீங்கள் முழுசாக கவனிக்கணும். அதை கவனிச்சிங்கன்னா கீரோட ப்ராப்ளமும் சால்வ். ஸ்டேரிங் கண்ட்ரோல் எனக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் அதிகமான கவனம் வெளியே கொடுக்கணும். வெளியில் நல்லா லாங்காக பாருங்கள். லாங்காக பார்த்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுங்க. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரியே எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா ஆதரவு கொடுங்க. நான் மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.